أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் நமது ஓல்டு ஸ்னாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். தெரியாதவர்கள், புரியாதவர்கள் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல இடங்களில் முஃமின்களை சிலாஹித்து குறிப்பிடுகிறான். இறை விசுவாசிகளுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாகவும் அழகிய முறையிலும் இறைவன் விரைவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். குறிப்பாக நாம் எல்லோருமே அல்லாஹுவினுடைய அடியார்கள் தான். ஆனால் பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் கடைசி வசனங்களில் அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லி பட்டியலிடுகிறான். அர் ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த பண்புகளை கொண்டவர்கள், எந்த பண்புகள் அவர்களிடத்திலே இருக்காது என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். அதில் முதலாவது வசனம் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் இந்த பூமியில் எளிமையாக நடப்பார்கள். வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, அறிவீனர்கள் இவர்களோடு தர்க்கித்தால் சலாம் சொல்லிவிட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த பூமியில நடந்து திரியும் போது பெருமை இல்லாமல், ஆணவம் இல்லாமல், அகந்தை கொள்ளாமல் எளிமையாக நடந்து செல்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பொதுவாகவே பெருமை என்பது ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. எவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்முடைய கல்பை நாம் பெருமை என்ற, முகஸ்துதி என்ற அந்த நோய்களிலிருந்து நாம் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களும் கூட எத்தனையோ சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், இறுதி தூதராக இருந்த போதிலும், அல்லாஹுவோடு நேரடி ஒரு தொடர்பு, வஹி தொடர்பு இருந்த போதிலும் அவர்கள் பெருமை கொள்ளவில்லை, ஆணவம் கொள்ளவில்லை. மாறாக மக்களோடு மக்களாக பழகினார்கள். எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டித்தனமாக நடந்த மக்களையும் கூட அரவணைத்து அவர்களையும் கூட நல்ல முறையில் வழி நடத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவே திருமறை குர்ஆனில் அவர்களை சிலாகித்து சொல்கிறான். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக். நபியே, நீங்கள் மாத்திரம் கடின சித்தம் உடையவர்களாக இருந்தால், கடுகடுப்பானவர்களாக நீங்கள் இருந்தால், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எப்பொழுதே ஓடி இருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ்வுடைய அருளால் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட பெருமை இல்லாமல் மக்களோடு மக்களாக இருந்தார்கள், ஆணவம் கொள்ளவே இல்லை என்பதற்கு பல வரலாற்று செய்திகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் அறிவை கொடுத்து விட்டால், கொஞ்சம் அழகை கொடுத்து விட்டால், கொஞ்சம் செல்வத்தை கொடுத்து விட்டால் பெருமை அடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். நேற்று வரையிலும் ஒன்றுமே இல்லாதவராக இருந்திருப்பார், இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை கொடுத்திருப்பான். தனது பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டு ஏதோ அவர் பிறக்கும் போதே செல்வம் செழிப்போடு பிறந்தவரை போன்று அவருடைய பேச்சுகள் வித்தியாசப்படும், அவர்களுடைய பாவனைகள் வித்தியாசப்படும் என்ற காட்சிகளை எல்லாம் நாம் சமகாலத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பெருமை, பெருமையான பேச்சு, பெருமையான நடவடிக்கை எந்த மூமின்களுக்கும் இருக்கவே கூடாத ஒரு பண்பு. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய எனது அடியார்கள் அப்படின்னு அல்லாஹ் சிலாகித்து குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பூமியிலே நடக்கும் போது எளிமையாக நடப்பார்கள். அடுத்தது என்ன சொல்கிறான்? அறிவீனர்கள் இவர்களோடு தர்க்கித்தால் சலாம் சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். எவ்வளவுதான் பேசினாலும் அவர்கள் வீண் விவாதங்களை தர்க்கம் புரிகிறார்கள். நம்முடைய பேச்சுகளை அவர்கள் கேட்பதில்லை. குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுத்து சொல்கிறோம், கேட்கவில்லை. எனவே அவர்களோடு தொடர்ந்து பேசுவதை தவிர்த்து விட்டு சலாம் சொல்லிவிட்டு கண்ணியமாக ஒதுங்குவார்கள். அப்பொழுதும் கூட பகைமை உணர்வோடு முகம் சுளித்து அப்படியெல்லாம் கிடையாது. காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு ஒதுங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய மார்க்கம் எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறது என்று பாருங்கள். எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் பட்டியலிடுகிறான். இந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதைத்தான் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. என்னுடைய அடியார்கள் அவர்கள் எப்படி இரவு நேரத்தை கழிப்பார்கள் தெரியுமா? அவர்கள் இரவிலே தூங்கும் போது சுஜூது செய்த வண்ணம், அல்லாஹ்வை நின்று வணங்கிய வண்ணம் அவர்கள் இரவை கழிப்பார்கள். இப்ப இரவு நேரங்களில் இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள், இரவு தொழுகைகளை தொழுவார்கள். அவர்களுடைய இரவு இப்படித்தான் கழியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானுடைய எனது அடியார்கள் இப்படிப்பட்ட பண்புகள் உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் பட்டியலிடுறான். அன்பிற்குரியவர்களே, இரவு வணக்கங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் ரமலான் மாதத்தில் மாத்திரம் நாம் அதை புரிகிறோம், அல்லது ஏனைய சில முக்கியமான நாட்களில் இரவு வணக்கங்களை மேற்கொள்கிறோம். இந்த நாட்களை தவிர்த்து விட்டு இரவு வணக்கம் என்பதே இருக்காது.
ஏதோ தராவி, கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல் அது ரமலானுக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனது அடியார்கள் இரவிலே தூங்கும் முன்னால் அவர்கள் சுஜூது செய்த வண்ணம், அல்லாஹ்வை நின்று வணங்கிய வண்ணம் அவர்கள் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே தவிர்த்து ரமலானுக்கு மட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அதே போன்று அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு மட்டும்தான் இரவு தொழுகை மேற்கொண்டார்களா என்றால் இல்லை, ஒவ்வொரு நாளும் தொழுவார்கள். எந்த அளவுக்கெல்லாம் ஹதீஸ்களை நாம் படித்திருக்கிறோம். காலு வீங்க வீங்க தொழுவார்கள். தொழுதால் அதிகமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவார்கள். அவர்களுடைய மனைவி சொல்லி நிப்பாட்டுவார்கள், நிப்பாட்ட முடியவில்லை. கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் மற்றவர்களை போன்று கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எப்பொழுதே மன்னித்து விட்டான். எனவே நீங்கள் ஏன் இப்படி வணங்க வேண்டும் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறது அல்லவா, இது ஒட்டுமொத்தமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினையும் நம்முடைய உள்ளத்தில் அதை ஆழமாக பதிவு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, நாமும் அண்ணலன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றா? அவர்களுடைய இடத்தை நாம் அடைய முடியுமா? அவர்கள் யார், நாம் யார்? நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதில் உத்தரவாதம் உண்டா? இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவாதம் உண்டு. முன்பின் பாவங்களை இறைவன் மன்னிப்பான் என்ற உத்தரவாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உத்தரவாதம் நமக்கு இல்லை. நம்ம இருந்தாலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை. அவர்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறது, இருந்த போதிலும் ஏனைய வணக்கங்களை மேற்கொள்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான், சொல்லி மாளாது எண்ண முடியாது. அத்தனை அருட்கொடைகளையும் அழகாக அனுபவிக்கிறோம். ஒரு நாளும் இறைவன் நம்மை பட்டினியாக இருக்க வைக்கவில்லை. ஆடையில் நன்றாக ஆடை அணிகிறோம், நன்றாக மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறோம். எந்த குறைவையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைக்கவில்லை. உடலால், வலிமையால், சக்தியால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல ஆற்றல்களை வழங்கி இருக்கிறான். என்றைக்காவது படைத்த ரப்புல் ஆலமீன், இவ்வளவு வழங்கிய ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு சிந்தனை எனக்கு உங்களுக்கு இருக்குமா இல்லையா என்பதை நம்ம சிந்திக்கணும். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்போ ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளில் இன்னொன்று என்னவென்றால், அவர்கள் இரவை அல்லாஹுவை வணங்கிய வண்ணம் கழிப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தொடர்ச்சியா, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. மேலும் என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதே போன்று கஞ்சத்தனமும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக அவர்கள் கையாளுவார்கள். இப்போ அல்லாஹ் கொடுத்த செல்வம் அது நம்முடைய செல்வம் கிடையாது, ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறான். நாம் வைத்திருக்கிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் என்று யாரும் கொண்டாட முடியாது. ரப்புல் ஆலமீன் கொடுத்தது. ரப்புல் ஆலமீன் தந்த அந்த பொருளாதாரத்தை செலவு செய்வது அவன் தான் நமக்கு வழிகாட்டணும். இப்படி செலவு செய்யணும், இப்படி செலவு செய்யக்கூடாது. செலவு செய்வது செலவு செய்யாத ஒரு பக்கம் இருந்தாலும் கஞ்சத்தனமும் ஈடுபடக்கூடாது. அதையும் அல்லாஹ் சொல்றான். எனது அடியார்கள் வீண் விரயமாக செலவு செய்ய மாட்டார்கள், இஸ்ராஃபாக செலவு செய்ய மாட்டார்கள். அதே போல கஞ்சத்தனத்தையும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே,
ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி வந்து அடியார்களுக்காக துஆ செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதில் ஒரு மலக்கு எப்படி துஆ செய்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உன் பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்ச்சியாக மென்மேலும் நீ கொடுப்பாயாக என்று ஒரு வானவர் துஆ செய்வார்கள். மற்றொரு வானவர் இன்னொரு துஆ செய்வார்கள். அந்த என்ன துஆ? அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் பொத்தி பொத்தி வைத்திருக்கிறார்களோ, கஞ்சத்தனத்தை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மென்மேலும் அழிவை கொடுப்பாயாக என்று இவ்வாறு வானவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால், இந்த 2 துஆக்களில் எந்த துஆவில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், வீணானவற்றை செலவு செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனத்தையும் மேற்கொள்ள மாட்டார்கள், 2க்கும் நடுமத்தியில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இதற்கடுத்ததாக வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹ் இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன் வமை யஃஅல் ذلك இல்க அஸாமா. மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை கொண்டு அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ்விடம் மட்டும்தான் அவர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பார்கள், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கோரிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அவர்கள் சேர்த்து பிரார்த்தனைக்கு செய்ய மாட்டார்கள். மேலும் அநியாயமான முறையில் கொலை செய்யவும் மாட்டார்கள். உரிமையோடு முறையோடு அந்த கொலை அமைந்தாலே தவிர மேலும் தகாத உறவுகளை மேற்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு யாராவது செய்தால் அவர் ஒரு தீமை தான் சந்திப்பார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு செய்யக்கூடியவர் விடவில்லை என்றால் அவருக்கு வேதனை அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பான். மேலும் அந்த நரகத்திலே நிரந்தரமாக அல்லாஹ் தங்க வைப்பான். என்றாலும் எவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி மீண்டு விட்டார்களோ, நல்ல காரியங்கள் செய்து விட்டார்களோ அவர்களை தவிர, எவர்கள் மீண்டு நல்ல காரியங்கள் செய்தார்களோ இவர்கள் முன்னால் செய்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளாக மாற்றி தருவான். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் தவறு செய்தார், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு மீண்டு துஆ செய்து தௌபா செய்து பிறகு நல்ல காரியங்களில் ஈடுபட்டால் அவர் முன்னால் செய்த பாவங்களையும் கூட அதை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுவான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் யார்? அவன் கஃபூர், மன்னிக்க கூடியவன், ரஹீம், அவன் இரக்கமுடையவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே அன்பிற்குரியவர்களே, இதை தொடர்ச்சியாக நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் எவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமின்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள், இந்த பண்புகளை அவர்கள் மேற்கொண்டு விட்டால் உண்மையில் அவர்களுடைய சக வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும். அவர்னால் மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும், அவர்னால் சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் அரணும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் இபாதுர் ரஹ்மான் என்ற அந்த பட்டியலில் நிச்சயமாக நாம் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறுவோம். எனவே இந்த பண்புகள் நம்மிடத்தில் இல்லை என்றால் வரவழைத்துக் கொள்வோம். அல்லாஹ் எந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த பண்புகளை விட்டு நாம் தவிர்ந்து வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.